ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட்டு. இப்போது ஒயர் பேக் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஒயரில் யானை போட்டிருக்கேன். அதை எப்படி போடுறதுன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் ஒயர் நம்மளுக்கு விருப்பமான கலரில், சிசரு, அப்புறம் இன்ச் டேப்பு. அந்த ஒயரை அளக்கிறதுக்கு இதுதான் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம ஒயரில் 52 இன்ச்சு எடுத்துடணும். அது போல் 10 பிட்டு எடுக்கணும். பாருங்க, பாருங்க 52 இன்ச்சு 10 பிட்டு எடுக்கணும். பாருங்கள், அதே அளவு வச்சு 10 பிட்டு கட் பண்ணிட்டேன் 52 இன்ச்சுக்கு. இப்போ ரெண்டு ஒயராக சேர்த்து சாதா பேக்கு போடுற நாட்டு இந்த பூ மாதிரி இதில் போடணும். மொத்தம் 5 பூ வரும். இப்போங்க ஒயரை சமமாக மடித்து ஒரு ஒயர் மடிச்சிடணும். அடுத்த ஒயர் இதில் போட்டணும். பேக் போடுற மெத்தட் தான். ஒரு சிலருக்கு பேக் போட தெரியாது இல்லைங்களா, அதுக்காக இதை போட்டு காட்டுறேன். இப்போ அந்த குறுக்கில் வர ஒயரில் அடிப்பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த பள்ளமாக இருக்கிறது மேல் பக்கம் வர மாதிரி இப்படி போட்டுருங்க. அடுத்தது இதில் கீழே வர்றது இருக்குது இல்லைங்களா, அதை இந்த வளையத்துக்குள்ளே போட்டுடணும். அவ்வளோதான், சாதா பூ. இதில் நான் பிஸ்கெட் மாடலில் யானை போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன், போட்டுருக்கேன். இன்னும் அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது போல் பூ மொத்தம் 5 போட்டுடணும். நான் ஏற்கனவே இது போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த 5 பூலையும் இப்படி வச்சிடணும். ஃபஸ்ட்டு 2 பூவும் பக்கத்தில் வச்சு அப்படி கிராஸாக வருது இல்லைங்களா ஒயரு. இப்போ இந்த கிராஸுக்கு ரெண்டுத்துக்கும் இந்த 2 ஒயர் வச்சு பூ மாதிரி போடணும். கீழே வருது ரெண்டும் அதே மாதிரி வரணும். கிராஸ் கட் பேக் போடுறோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். இதில் ரீல் ஒயர்லாம் இல்லை, நடுப்புற துண்டு ஒரு சில இடத்துங்களில் ஜாயின் பண்ண வேண்டி வரும். டைட்டாக போட்டுடணும். லூஸ் கொடுத்ததுன்னா இந்த பேக் ஒயரை நல்லா டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னா இது போல் வரும். அதே போல் இந்த சைடும் போட்டுடணும். இது நம்ம நடுப்பாகம் போடுறோம் இல்லைங்களா, அது இந்த மத்தகத்தில் உங்களுக்கு யானையிலே காட்டுறேன். 5 பூ வருது இல்லைங்களா, அதுக்கப்புறம் 4 பூ வரும், அப்புறம் 3 பூ வரும். இது போல் வரும்போது அந்த 4 மூலையிலையும் 2 பூ வருது இல்லைங்களா, அந்த 2 பூ சேர்த்து இங்கே ஒரு பூ போட்டோம்னா முக்கோணம் மாதிரி ஆகிடும். இந்த முக்கோணம் அதே போல் 4 மூலையிலையும் வரணும் முக்கோணம். இந்த முக்கோணம் மாதிரி வருது இல்லைங்களா, 4 பக்கம் வந்துட்டோன்னே ரெண்டு பக்கம் கிராஸில் 5 பூ வர மாதிரி போடணும். அதுக்கப்புறம் ஒயர் 6வது பூவில் ஜாயின் பண்ணணும். நாங்கள் 6வது பூவில் ஜாயின் பண்ணணும். இங்கே வரும்போது உங்களுக்கு 5 பூ வர மாதிரி இருக்கும் 2 சைட்லேயும். அதே போல் கீழே காலுண்டியும் அதே போல் வரும். 2 காலுக்கும் நடுப்புற 5 பூ. இந்த சைட்லேயும் ஒன்று வரும், சென்டரில் வரும், அதுபோல் எல்லா சைட்லேயும் வரும். அதுபோல் தும்பிக்கை வரும்போது இங்கே மேலே வரும்போது பாருங்கள், இங்கே 5 வரும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 5 வரும். இங்கே திரும்புகிற இடத்துல முக்கோணம் மாதிரி போடணும். நம்ம எவ்வளோ நீட்டு வேணுமோ அந்த நீட்டுக்கு நான் 4 பூ போட்ட பிறகு இந்த சைடில் அந்த ஒரு பூலேயே முக்கோணம் மாதிரி வருது, இந்த பக்கமும் முக்கோணமே அது பெண்டு வளைஞ்சிடும், தும்பிக்கை தூக்குற மாதிரி. அதேமாதிரி இந்த சைடில் வரும்போதும் இங்கே 5 பூ வரணும், மேலே முக்கோணம் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் எல்லாம் போட்ட பிறகு எல்லா ஒயரையும் உள் பக்கமாக அந்த உள்ளே எல்லா ஒயரையும் அந்த கேப் உள்ளே சொருவி விட்டுடணும். அவ்வளோதான் இதில். இப்போ இதில் 2 பக்கம் கிராஸில் 5 பூ போட்டோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் 6வது பூ ஜாயின் பண்ணணும் நம்ம. அது எவ்வளோ அளவுனாக்கா 37 இன்ச்சு ஒயரில் பாதியாக ஆக்கி நடுப்பூ சேர்த்து 4வது பூ ஒயரில்
5வது பூ ஜாயின் பண்ணணும். இது வந்து முதுகு பாகத்துக்கு வர்றது. ஒயரோட அளவு வந்து எவ்வளோனா 28 இன்ச்சு ஒரு பக்கமும் 15 இன்ச்சு ஒரு பக்கமும் வைக்கணும். அந்த 28ன்றது வந்து மேல் நோக்கி வரணும், 15ன்றது வந்து கீழ்ப்பக்கம் நோக்கி வர மாதிரி வைக்கணும். அப்போ நடுப்பூ சேர்த்து நேர்ப்பூ வந்து 3வது பூ வந்து 2 பக்கமும் வந்து ஒயர் ஜாயின் பண்ணணும். அது வந்து 25 இன்ச்சு கீழ் நோக்கி வரும், 18 இன்ச்சு மேல் நோக்கி வரும். இதே போல் அது மொத்தம் வந்து அது 43 இன்ச்சு கட் பண்ணால் கீழ் நோக்கி 18 வச்சு மேல் நோக்கி 25 வர மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் நடுப்பூவில் வந்து கிராஸில் வரதில் 2வது பூவில் ஜாயின் பண்ணணும். அப்புறம் நடுப்பூக்கு 2 பக்கமும் வந்து ஒயர் ஜாயின் பண்ணோடனே மேல் நோக்கி 24 இன்ச்சு கீழ் நோக்கி 19 இன்ச்சு அது போல் போட்டுட்டு வரணும். அதுக்கு அடுத்தது வந்து வால் போடணும், அதாவது காது போடுறது சொல்கிறேன். இப்போ காதில் பாருங்கள் 4 பூ வருது. அந்த லாஸ்ட்டு முக்கோணம் மத்தகத்தில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கீழே வந்து 4 பூ வர மாதிரி போட்டு அதுக்கப்புறம் சென்டரில் 3, அதுக்கப்புறம் 2, 1 போட்டு அந்த ஒயர்லாம் வந்து உள் பக்கமாக மடிகிற மாதிரி பண்ணிடணும். 2 சைடும் அதே மாதிரி அதே அளவில் போடணும். இதுக்கு வந்து எவ்வளோ அளவு அப்படின்னாக்கா 5 இன்ச்சு போடணும். சாரி, 4 பிட்டு வந்து தோராயமாக கட் பண்ணணும். மொத்தம் 4 தான் எடுக்கணும். 1 2 3 4 பிட்டு. அது வந்து ஓரத்தில் வந்து 1 அடி வர மாதிரி வைக்கணும் ஒயரு. ஏன்னா அது கொஞ்சம் கிராஸில் வருது இல்லைங்களா, 1 அடி வரணும். நடுப்புற இருக்கிறது வந்து 3/4 அடி வச்சா கூட போதும். 2 சைடும் 1 அடி, நடுப்புற 3/4 அடி, 4 பூ 3 பூ 2 பூ 1 பூன்னு போட்டுடணும். அதே போல் 2 சைடும் போடணும். இதோட அளவு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2 ஓரமும் வந்து 1 அடி, சென்டரில் வந்து 3/4 அடி. அடுத்தது வந்து வால் போடுறது வந்து இந்த சென்டர் பாகம் மேலே முக்கோணம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கீழே நடுப்பூலேருந்து 2வது பூவில் ஒயர் கொடுத்துடணும். நம்ம பேக்கு கைப்பிடி போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுக்கு வந்து 4 ஒயர் சுற்றி போடுற மாதிரி போட்டணும். பேக்கில் கைப்பிடி மாடலில் 5 இன்ச்சு ஒயர் வந்து போடணும். 5 விட கொஞ்சம் அதிகமாக, அதாவது 6 இன்ச்சு கூட வச்சுங்க. கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து தச்சு விட்டுடலாம். இப்போ 6 இன்ச்சுன்னு வச்சோன்னு வச்சுங்க, சென்டரில் வந்து ஒரு ஒயர், உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இதான் ஒயரை ஒன்று மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 ஒயர் வந்து 6 இன்ச்சு வந்து அது மடிச்சிட்டா உங்களுக்கு 3 இன்ச்சு தான் வரும். இப்போ ஏற்கனவே ஒரு கயிறு மாடலில் பேகு பிடி போடுறது உங்களுக்கு கற்றுருக்கேன், அதே மாதிரி தான் இது போடணும். இது பாருங்கள், பேகு கைப்பிடி போடுற மாதிரி போட்டேன். இந்த ஓரம் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக கலர் நூலில் தையல் போட்டிருக்கேன், தச்சு விட்டுடலாம். 6 இன்ச்சு இதுக்கு இருந்தால் போதும். காதுக்கு மட்டும் நான் 1 அடி 2 சைட்லேயும், சென்டரில் வந்து 3/4 அடி, அது போல் 2 பக்கம் வச்சிடணும். கண் வந்து இங்கே வந்து மணி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கர் போட்டு அது போல் எதனா வைக்கலாம். நான் இன்னும் எதுவும் வைக்கல. ஓகே வீவர்ஸ், இந்த பக்கம் போட்டுனே வரும்போது உங்களுக்கு இங்கே காலுக்கு வந்துடும். கால் வந்து குட்டையாக இருக்கிறதுனால நம்ம இந்த 5 பூ வர மாதிரி போடுறோம் இல்லைங்களா, இந்த சைடு அதே போல் இங்கே சென்டரில் வரும். அதுக்கப்புறம் இங்கே 4 பூ வரும். இங்கே மேலே 3 பக்கமும் வந்து 5 இதழ் வர மாதிரி வரும் 4 காலுக்கும். அதே போல் நீங்கள் போட்டிங்க, இந்த பாடி அளவு வந்தோடனே இங்கே திரும்புது இல்லைங்களா முதுகு பக்கம், அந்த திரும்பும்போது உங்களுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்துடும். சைடு வந்து காலுக்கு போட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த காலுக்கு அடியில் பாருங்கள், ஒன்று உள்ள ஒன்று கோர்த்து பூ மாதிரியே வர மாதிரி பண்ணி விட்டேன். காலுக்கு 4 காலுக்கும் அதே போல். ஓகே வியூவர்ஸ், இது வந்து பிஸ்கெட் மாடலில் கூட நம்ம போடலாம். அந்த பூ டிசைன் பேக் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி பிஸ்கெட் மாடலில் கூட இது போடலாம். அது வந்து இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன், அது முடிஞ்ச உடனே அது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.